ஆன்லைன் புக்கிங் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ முன்னாலாம் ஆனால் நிறையா டெம்பிளில் பார்த்தீங்கன்னா நிறையா டெம்பிளில் யாரோ காசு கொடுத்து ஏமாற மாதிரிலான சிஸ்டம் நிறையா இருக்குது. அந்த அந்த ஆன்லைன் புக்கிங் சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா சிஎம் சார் ஒரு ஆர்டர் போட்டார். நம்மளால வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி தர்ஷன் கிடையாதுன்னு. ஸோ விஐபி தர்ஷன் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஓகே, அப்புறமா congratulations to Narendra Modi ji sir for becoming a longest year Prime Minister in India. ஓகே, நேற்றிங்கன்னா நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா 4777 என்னமோ நேருஜி ரெக்கார்டை பீட் பண்ணிட்டார். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மோடிஜி சார். நீங்கள் இன்னும் இந்தியாவுக்கு நிறையா டெவலப்மெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த 12 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி ரேஞ்சி போயிடுச்சு. சூப்பர் டெவலப்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் லைக் என்ன பண்ண லைக் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா திட்டத்தை நீங்களாம் கொண்டு வந்தீங்க. அப்போ டிஜிட்டலைசேஷன் நீங்களாம் கொண்டு வந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வரீங்க மோடிஜி சார். ஸ்டூன் எல்லாம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுங்க மோடிஜி சார். கங்க்ராச்சுலேஷன் சார் ஃபார் வி ஆர் லாங்கஸ்ட் பிஎம் ஆஃப் இந்தியா. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நடக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து பிஎம்ஓ பார்க்க போயிருக்காரு. பார்த்தோன்னே அவங்க வந்து எல்லாம் கோரிக்கை வைப்பாங்க, அங்கே இது பண்ணணும் இங்கே இது பண்ணணுன்னு. அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறமா வேறு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரக்யானந்தா இருக்கார்ல, பிரக்யானந்தா செஸ் வீரர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சிஎம் சாரை மீட் பண்ணி அவரோட சிஎம் சாரோட கேம்ஸ் எல்லாம் விளாட்னாரு. ஸோ அது ஆல்ரெடி ஸ்டாலின் சார் இருக்கும்போதே பண்ணார். ஸ்டாலின் சார் இருக்கும்போதும் பண்ணார். அவர்லாம் ஸ்டாலின் சார் இருக்கும்போதும் பண்ணார். அவரும் விளாட்னாரு. ஸோ அதெல்லாம் நடந்துச்சு. வேறு என்ன நியூஸ்? ஸோ ராசன் ஃபைனாக தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர்லாம் கத்தி மாறுறாங்க, கத்தி தாவறாங்க. இது அப்பாவுக்கு திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ஒன்று முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் நியூஸ் சினிமா